वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्र्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम्। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुचराः कटाक्षाः क्षोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणम् प्रबद्धेदं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुसारस्रवन्ते वायन्मूर्त्यादकरायुधं विगागे तीर्थबुगुलां शीतलां गुरुसन्ततिं श्रीनिवासदयाम्बोधि परिवागपरम्परां भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातः विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिबाणने पद्मपत्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिनपद्मे त्वत्भक्तिपरिदान् इन्दिरेः मूर्णावे त्वं वन्दे परमात्मिकाम्। अवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रिये नमः। श्रुतिस्रुतिप्रगीतायै देवि देवी च मङ्गलम्। नीलादुङ्गस्तनगिरिदडे शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति चोच्चिष्टायां सृजनिगलितं यबलात्कृत्य भुङ्क्ते गोधादिस्ये नम इदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடல் கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு வேர் புகழ் வில்லி புத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாமை பாட்டானைந்தும் நீயவைத்த தையொரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் 143 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. கீழ்வானம் வெள்ளன்று எருமைச்சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்ட பாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்த அருளேலோரம்பாவாய். இன்றைய பாசுரம். இதற்கு முன்பாக நேற்றைய தினம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகையர்வள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்பு தேங்காதே ஒக்கிருந்து சீர்த்த முலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் முசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம்பாவா என்ற பாசுரத்திற்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருந்தோம்.
அதில் வாமனாவதாரம் ஆச்சு. வாமனன் எப்படி அவதாரம் ஆச்சு, வாமனன் பிறக்கும்போது என்னெல்லாம் நடந்ததுங்கிறதெல்லாம் விருத்தாந்தங்கள்லாம் பார்த்தோம் நேற்றுக்கு. ஸோ அவன் வாமனாவதாரமாகி மகாபலிட்ட 3 அடி மண் கேட்ட உடனே 3 அடி மண் கொடுத்தான், தானம் கொடுத்தான். தானம் கொடுப்பதற்கு அவனுக்கு யார் வந்தது யாருன்னு தெரியாமல் இருந்தபோது அவனோட ஆச்சாரியன் சுக்கராச்சாரியா, நீ வந்தது யாருன்னு தெரியாமல் கொடுக்குறீ, வந்தது ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவே வந்திருக்கான், கபட நாடகமாக வந்திருக்கான், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களையும் எடுத்து போவதற்காக வந்திருக்கான் சொல்லி கூட அவன் என்ன சொல்லானா, மகாபலி நான் கொடுத்த வாக்க மீறமாட்டேன், அதனால் கொடுத்தே தீர்வேங்கும்போது அந்த கிண்டியிலேருந்து அந்த தீர்த்தத்தை எடுத்து தார வார்க்கும்போது அந்த கிண்டியில் வண்டாக மாறி அந்த ஆச்சாரியன் நடக்கும்போது வாமனன் கையில் போட்டுருக்கிற அந்த கர்ப்பப்புல்லினால பவித்திரத்தினால அந்த வண்டை கிளறி விடும்போது அவனுக்கு தெரியும் இல்லையா, பிள்ளை யார் இருக்கா, யார் அடிச்சுருக்கா, எல்லாம் சர்வேஸ்வரன் அவனுக்கு தெரியாதா. சக்கரத்தாழ்வார அந்த சக்கரக்கையனே அச்சோ அச்சோ சொல்கிறார் இல்லையா ஆழ்வார், அப்படி அந்த சக்கரத்தாழ்வார அந்த கர்ப்பப்புல்லுக்கு முன்னாடி அதை வச்சு உள்ள அனுப்புகிறார். அந்த அவர் சுக்கராச்சாரியர் கண்ணு பாதிக்கப்படுறது, அந்த விருத்தாந்தங்கள்லாம் பார்த்தோம். ஸோ 3 அடி மண் கொடுத்த உடனே வளர ஆரம்பித்தான். அவன் தானம் கொடுத்த உடனே வாமனன் எப்படி வளர்றாங்கிற விருத்தாந்தத்தை ஸ்ரீமத் பகவதத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம். ஏன்னா நம்ம வாமனாவதாரம் போகிறோம், 3 அடி மண் கொடுத்தான், வளர்ந்தான் அப்படின்லாம் பார்த்துட்டு போயிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவங்கள்லாம் பார்த்துட்டு போகலாங்கிறதுனால தான் இந்த வாமனாவதாரத்தை மெதுவாக போயின்னு இருக்கோம். ஏன்னா அளந்து உலகம் அளக்கணும் இல்லையா, அதனால் உடனே சீக்கிரமாக போக முடியாது. அதனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் 3 அடி எப்படி அளந்தான் அவன் அளக்கும்போது என்னெல்லாம் நடந்தது, அவனோட திருமேனி எப்படி இருந்தது, எப்படி வளர்ந்ததுங்கிறத பார்த்துட்டு மேலே போகலாம். அந்த காட்சியை கண்ட மகாபலி என்ன பண்ணான்னா பிரமித்து போனான். வளர ஆரம்பித்தோடனே அவன் என்ன நினச்சிருக்கான், சாதாரண சின்ன பையன்தான் அவன் வாமனாவதாரத்தில் கேட்டிருக்கானே, 3 அடி மண்ணு கேட்டிருக்கானே, அவனோட பாதத்தினால் 3 அடி கேட்டு தரோம் சொல்லிட்டோமே அப்படின்னு வளர ஆரம்பித்தோடனே பிரமித்து போயிட்டான் அவன். ஸோ பிரமித்து போனோடனே அந்த எம்பெருமானோட வாமனனோட வளர ஆரம்பித்தோம், திருவிக்ரமாவதாரம் எடுத்தோடனே அங்கே இருக்கிற காட்சியை அந்த சீன் பார்க்குறோம். என்ன ஒரு சீன் பார்க்குறோம் இல்லையா, ஒரு ட்ராமாவில் முதல்ல ஒரு ட்ராமா வந்தது. அந்த ட்ராமாவில் வாமனன் அவதாரம் ஆச்சு. வாமனன் அவதாரமாக 3 அடி மண் கேட்டு ஒரு சீனாக பார்த்து இப்போ திருவிக்ரமாவதாரங்கிற சீனுக்கு போகலாம். நம்ம கண் முன்னாடி அதை நிறுத்தி பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லும்போது இப்படிலாம் இருந்துன்னு சொல்லும்போது நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறோம். பெருமாள் இப்படிலாம் இருக்கார், வாமனனாக பிறக்கும்போது எப்படிலாம் இருந்தால் அந்த இமேஜினேஷன். இப்போ திருவிக்ரமாவதாரம் எடுத்தோடனே அவன் வளர ஆரம்பித்தோடனே அவனோட திருமேனிலேருந்து ஆரம்பிக்கலாம். திருமேனியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் ரித்விக்கெல்லாம் இருந்தாலும் ஆச்சாரியர்கள் அவையினர் ஆகியவர்களோடு என்னெல்லாம் இருந்துன்னு பார்த்தா பஞ்சபூதங்கள், புலன்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கிற 4 குணம். நமக்கு உள்ளக்குள்ளே இருக்கக்கூடியது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கிற 4 குணமுள்ள அந்த கரணம். அதற்கு உபாதிகமான ஜீவராசிகள் அனைத்தையும் மகள உலகங்களையும் கண்டானாம். அதனால் திருமேனியில் பார்த்தா இத்தனை விஷயங்கள் அங்கே எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா அவனுக்குள்ள. அதனால் ரித்விக்குகள், ஆச்சாரியர்கள், அதனால் அவையினர்கள் ஆகியோர்களோடு பஞ்சபூதங்கள்லாம் அங்கே அவனோட திருமேனியில் பார்க்க முடியாது. புலன்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்கிற 4 குணமுள்ள அந்த கரணம். அதற்கு உபாதிகமான ஜீவராசிகள் நம்ம தான் இல்லையா, அந்த 4 குணங்கள் இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டால் நம்ம ஜீவராசிகள். அனைத்தையும் அந்த உலகங்களையும் கண்டானாம். அப்படிப்பட்ட உலகங்களும் பார்க்கலாம் திருமேனிலையும். அப்புறம் அடுத்ததாக அவனோட உள்ளங்கால் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசாதலம் முதலிய உலகங்கள். ரசாதலம்ங்கிற அந்த 14 உலகங்கள் சொல்லுவா இல்லையா, அதனால் உள்ளங்காலில் ரசாதலம்ங்கிற முதலிய உலகங்களையும் அவனோட திருவடிகளில் பூ உலகத்தையும் பார்க்குறான். ஒன்று திருமேனியில், உள்ளங்காலில், திருவடிகளில். அப்புறம் ஒரு பாட்டுலேயும் அப்படி விசேஷமாக பெருமானோட வளர ஆரம்பித்தோன்னு அவன் பார்க்குறான் மகாபலி. அப்புறம் திருவடிகளில் பூ உலகையும், முழங்காலில் பார்த்தா மலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மலைகள்லாம் முழங்காலில் இருக்கான். அப்புறம் முட்டிக்காலில் என்ன இருக்குன்னு கேட்டால் பறவை கூட்டங்கள், முட்டிக்காலில் பறவை கூட்டங்கள்லாம் இருக்குது. அப்புறம் அவனோட துடைகளில் பார்த்தா சப்த மருத்கணங்களையும் கண்டானா.
அதனால் அவனோட ஒரு ஒரு அங்கங்களையும் பார்க்கும்போது ஒன்று ஒன்று பார்க்குறான் அவன். அப்புறம் ஆடைகள், அவனோட அடைந்திருக்கும் ஆடையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆடைகளில் சந்தியாதேவியை பார்க்குறானாம். அப்புறம் அவனோட மறைவிடத்தில் 7 பிரஜாபதிகளையும், அப்புறம் இடுப்பின் பின்புறம் தன்னையும் மற்ற அசுர கூட்டங்களையும் பார்க்குறானாம். அதனால் அந்த அசுர கூட்டங்கள், இவன் அசுரன் இல்லையா, மகாபலி இருந்தால் கூட அசுர கூட்டத்தை சேர்ந்தவன். அதனால் பெருமாளோட அப்படி வளர்ந்துன்னு இருக்கும்போது இடுப்போட பின்புறத்தில் தன்னையும் மற்ற அசுர கூட்டங்களையும், அவனோட தொப்புள்ள பார்த்தா விண்வெளி, தொப்புள்ள பெருமாளோட தொப்புள்ள விண்வெளி, அப்புறம் அவனோட வயிற்றில் பார்த்தா 7 பெருங்கடல்களையும் பார்க்குறானாம். அதனால் அவனோட வயிறு ஃபுல்லாக பார்த்தா 7 பெருங்கடல்கள். அப்புறம் திருமார்பல நட்சத்திர கூட்டங்கள், அவனோட திருமார்பல நட்சத்திர கூட்டங்கள். அப்புறம் இதய கமலத்தில் அறக்கடவுளையும், அப்புறம் மார்பு தண்டத்தில் ருதம், அதாவது உண்மையை மனதில் நினைத்தல் என்று பொருள். அதனால் சத்தியம், உண்மை பேசுதல், இதெல்லாம் அவனோட மார்பில் சொல்லுவோம் இல்லையா நம்ம நிறையா. அதனால் உண்மையை மனசில் அங்கே மறைச்சி வைக்க முடியாது இல்லையா. அதனால் உண்மையை மனதில் நினைத்தல், அப்புறம் சத்தியம், இதெல்லாம் உண்மையை பேசுதல், இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டால் மார்பு தண்டத்தில் இருக்கான். அப்புறம் அவனோட மனதில் பார்த்தா சந்திரன், சந்திரமா மனசோ ஜாத சொல்கிறார் இல்லையா வேதத்தில். அதனால் மனதில் பார்த்தா சந்திரனையும், திருமார்பில் தாமரை மலரேந்திய திருமகள், திருமார்பில் பார்த்தா மார்பில் யார் இருக்கான்னு கேட்டால் தாயார் இருக்கா இல்லையா, மகாலட்சுமி இருக்கா இல்லையா, தாமரை மலரேந்திய திருமகளையும், அவனோட திருக்கழுத்தில் சாமவேதத்தையும் எல்லா எழுத்துக்களையும் கண்டானாம். அவனோட கழுத்து ஒன்று வளர்ந்துட்டே போகும்போது ஒரு அங்கமாக பார்த்துன்னு வரான், சேவிச்சுன்னு வரான். அவனுக்கு கிடச்சிருக்கு, அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. அதனால் திருக்கழுத்தில் பார்த்தா சாமவேதத்தையும் எல்லா எழுத்துக்களையும் கண்டானாம். அவனோட திருக்கரங்களில் என்ன இருக்குன்னு கேட்டால் இந்திரன் முதலான தேவர்கள், அவனோட கைகளில் திருக்கரங்களில் பார்த்தா இந்திரன் முதலான தேவர்கள். காதுகளில் பார்த்தா 10 திக்குகள், தலையில் பார்த்தா சொர்க்க உலகம், சொர்க்கலோகத்தை பார்க்குறான். அவனோட தலையில் பார்த்தா, பெருமாளோட தலையில் பார்த்தா சொர்க்கலோகம். கேசங்களில் பார்த்தா மேகக்கூட்டங்கள். அப்புறம் மூக்கில் பார்த்தா வாயு. கண்களில் பார்த்தா சூரியன். முகத்தில் பார்த்தா அக்னி பகவான். திருவாக்கில் 3 வேதங்களையும் பார்க்குறானாம். நாக்கில் வருணனையும், புருவங்களில் செய்ய வேண்டியது செய்ய வேண்டாது என்ற விதிகளை, டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுவோம் இல்லையா, வையத்துவாழ் வீர்கள் பாசுரத்தில் பார்த்தோம். இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால் அது அவனோட புருவங்களை பார்க்குறாளாம். அப்புறம் இமைகளில் பார்த்தா பகல் இரவுகளை பார்க்குறாளாம். அவனோட இமை இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தா ராத்திரி பகல் 2 அதில் பார்க்குறானாம். நெற்றியில் பார்த்தா கோபத்தோட தேவதையும், கீழ்வுதட்டில் பேராசையின் தேவதையும், தோலில் பார்த்தா மன்மதனின் உருவமாகவும், ரேதஸில் ஜல தேவதைகளையும், முதுகில் அதர்மத்தின் தேவதையும், முதுகில் பார்த்தா அதர்மத்தின் தேவதையும், அப்புறம் திருவடிகளில் பார்த்தா வேள்விகளையும், ரோமங்களில் பார்த்தா அனைத்து வித மூலிகை செடிகளையும், நாடி நரம்புகளில் பார்த்தா நதிகளையும், நகங்களில் பார்த்தா கற்களையும், புத்தியில் பார்த்தா பிரம்மதேவதையும், பிராணனில் பார்த்தா தேவரிஷி கணங்களையும், அவனோட திருமேனியில் பார்த்தா அசையாயுதமான சகல ஜீவராசிகளையும் பார்க்குறானாம். அவனோட திருமேனியில் ஒரு அங்கங்களையும் எல்லாமே கடல்ஞானம் செய்தேனம் யானே எல்லாம் சொல்லலாம் இல்லையா. சர்வதர்மான் பரித்தெச்ச மாமேகம் சரணம் பிரஜா, நான் தான் எல்லாமே என்னுள் அடங்கியிருக்குன்னு சொல்கிறான் இல்லையா. அதுக்கு பிரத்யட்சமாக இங்கே பார்க்கலாம். வாமனாவதாரத்தில் பெருமாள் வளர்ந்துட்டே போது, திருவிக்ரமாவதாரம் எடுத்து வளர்ந்தும் போது அவரோட திருமேலையில் இருக்கக்கூடிய ஒரு அங்கங்களையும் மனத்தையும் பார்க்கலாம். அப்படி எல்லாமே அவன்தாங்கிறதுக்கு இதுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தில் அவனோட திருமேனியில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் பெரியவாள். சுகபிரம்மம் ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கிறாருங்க. அதனால் அந்த பாக்கியம் யாருக்கு கிடைச்சுன்னா மகாபலிக்கு கிடைச்சிது. மற்றவாளுக்கெல்லாம் பெருமாள் கொடுக்குறார், காட்சி கொடுக்குறார். அதனால் காட்சி கொடுத்தாலும் ஒரு அங்கத்தையும் பார்த்து ஒரு அங்கத்திலையும் என்னெல்லாம் இருக்குது, பெருமாளோட அங்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கக்கூடியது ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சிது மகாபலிக்கு. அப்புறம் சுதர்சன சக்கரம் பெருமாளோட அடுத்த அங்கங்கள்லாம் ஆச்சு. அப்புறம் சக்கரம் சுதர்சன சக்கரம் இல்லையா, அதனால் இடிக்கும் மேகம் போல் பயங்கரமான நானொலி எழுப்பும் சார்ங்கம் என்றவில். அப்புறம் சக்கரம் சுதர்சன சக்கரம் இடுக்கும் மேகம் போல், அப்புறம் பயங்கரமான நானொலி எழுப்பும் சார்ங்கம் என்ற வில்ல பார்க்குறான் நாமங்க. அப்புறம் மேகம் போல பாஞ்சசன்யம்,
சங்கு பாஞ்சஜன்யம் என்கிற ஒரு சங்கு, பாஞ்சஜன்யம்னா சங்கு, மேகம் போல இருக்கான். கௌமோதகிங்கிற என்ற கதை, நந்தகம் என்ற கத்தி, பெருமாளோட ஆயுதங்கள். என்ன பெருமாள்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பஞ்சாயுதம் சொல்லுவோம் இல்லையா, அதனால் சங்கு சக்கரம், பாஞ்சஜன்யம், கௌமோதகி, கதை, நந்தகம் என்று ஐந்துகளையும் பார்க்குறானாம், 5 ஆயுதங்கள். அப்புறம் எடுக்க எடுக்க குறையாத அம்புகள், பெருமாள் சாத்தின்னு இருப்பார் இல்லையா, அம்பு இல்லையா, அதனால் வில்லு அம்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் நிரம்பிய 2 அம்பரா தோணிகள் அவனுக்கு கிடைச்சது இல்லையா, மகாபலிக்கு. அதனால் அந்த பாக்கியம், அதனால் அவெல்லாம் தேவர்கள்லாம் வந்து பண்ணி யாகங்கள்லாம் யஜ்யங்கள்லாம் பண்ணி அவனுக்கு கிடைச்சது இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் வந்து எடுக்க எடுக்க குறையாத அம்புகள் நிரம்பி 2 அம்பரா தூணிகள் சாத்தின்னு இருக்காராம். அப்புறம் எண் திசை லோகபாலர்கள், அனந்தன் முதலான பகவானது பார்ஷதர்கள். அதனால் 8 திசையில் பார்த்தா அஷ்டதிக் பாலகர்கள் சொல்லுவோம் இல்லையா, அதனால் 8 திசையில் லோகபாலகர்கள். அப்புறம் அனந்தன் முதலான பகவானது பார்ஷதர்கள் எல்லோருக்கும் பகவானுக்கு சேவை செய்ய காத்துள்ளனர். அதனால் எப்படின்னு கேட்டால் பெருமாள் எல்லாருக்கும் பகவானுக்கு சேவை செய்ய காத்துன்னு கிளம்பி வாழலாம். அதனால் அங்கங்களில் பல விஷயங்களை பார்த்து, அப்புறம் சங்கு சக்கரம் எல்லாம் பஞ்ச ஆயுதங்களை பார்த்துட்டு, அப்புறம் எந்த பகவானது பார்ஷதர்கள் எல்லாரும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணத்துக்கோசரம் காத்துன்னு காலம். அவனோட திருவடியில் பார்த்தா ரத்தின மகுடம், புஜங்களில் தோல் வளையல்கள், காதுகளில் பார்த்தா மகர குண்டலங்கள், திருமார்பில் ஸ்ரீவசம் என்ற மரு, அப்புறம் கழுத்தில் பார்த்தா கௌஸ்துபமணி, இடுப்பில் பார்த்தா ரத்தின ஒட்டியானம், அறையில் பார்த்தா பீதாம்பரம், தோளில் பார்த்தா வண்டுகள் மொய்க்கும் 5 விதமான மலர்கள் கொண்டு தொடுக்கப்பட்ட வனமாலை. அவனோட திருவடியிலேருந்து பார்த்தா அப்படி இருக்கான், அப்படி ஜொலிக்கிறதாம். கிருஷ்ணனை பார்க்கும்போது, குழந்தையாக பார்க்கும்போது பெரியாழ்வார் எப்படி அனுபவம் பண்ணாரோ அதே மாதிரி இங்கே வாமனன் முடிந்து திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது அவனோட ஒரு அங்கங்கள்லேருந்து பார்த்து ரசிக்கும்போது அப்படி இருக்கான். திருவடியில் பார்த்தா ரத்தின மகுடமாகவும், அப்புறம் புஜங்களில் திருவடியில் ரத்ன மகுடம், புஜங்களில் தோல் விளையல்கள், காதுகளில் மகர குண்டலங்கள், அப்படி விசேஷமாக ரொம்ப அனுபவம் அங்கே அனுபவம் அப்படி அனுபவிக்கிற பாருங்க அங்கே. அதனால் அழகில் வந்து காலடியால் அனைத்து உலகங்களையும் மலக்க ஆரம்பிச்சாராம். அப்படிப்பட்ட திருவடியினால் என்ன பண்ணுறான்னா அனைத்து உலகங்களையும் மலக்கணும் இல்லையா, அதனால் அகில உலகங்களையும் மலக்க ஆரம்பிக்கிறான் அவன். அப்புறம் 3 அடி மண் அளந்தான். எப்படி மண் அளந்தான்? ஒரு காலால் என்ன பண்ணுறான், பூவுலகை அளந்தானாம். ஒரு திருவடியால் ஒரு கால் இருக்கு இல்லையா, 3 அடி கேட்டான் இல்லையா, 3 அடி கொடுக்கணும். அவன்கிட்ட எப்படி கொடுக்கறதுக்கு என்ன இருக்குது, உலகத்தையும் பூராகவும் ஒரு காலால் பூவுலகை அளந்தான். அப்புறம் 2வது காலால் விண்ணுலகை அளந்தானாம். 3வது அடி வைக்க இடமில்லை. இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அதனால் 3 அடி மண் கேட்டான். 3 அடி மண் கொடுக்க 3வது கால் வைக்க இடமில்லை. அப்போது ஓங்கி வளர்ந்த அழகான ஸ்ரீமத் பாகவத சுக்கராச்சாரியர் எப்படி வர்ணிக்கிறான்னு கேட்டால், சத்தியலோகத்தில் பிரம்மா என்ன பண்ணுவான், திருவடியை பார்த்து கமண்டலத்திலிருந்து திருவடிக்கு திருமஞ்சனம் செய்தார். அதனால் சத்தியலோகத்துக்கு போகிறார். அந்த சத்தியலோகத்துக்கு போனோடனே விண்ணுலகத்தெல்லாம் வளர்க்கும்போது சத்தியலோகத்தில் போனோடனே பிரம்மா வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், திருவடியை பார்த்து பெருமாள் ஏதோ திருவடி வருதுன்னு தெரிஞ்சு அவருக்கு திருவடி இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எல்லாம் கிடைக்குமா இல்லையா, அதனால் திருவடியெல்லாம் அந்த சான்ஸ் எல்லாம் யாருக்கு கிடைச்சுன்னு கேட்டால் யசோதை கிடைச்சிது. அதனால் யசோதையை வந்து கிருஷ்ணனாக இருக்கும்போது கிருஷ்ணன் பாலலீலைகள்லாம் பண்ணும்போது எத்தனையும் எல்லாமே அனுபவங்கள்லாம் யசோதை கிடைச்சிது. அதனால் அப்படி சத்தியலோகத்தில் பிரம்மா என்ன பண்ணுறான்னு கேட்டால், பெருமாளோட திருவடியை கமண்டலம்னா அந்த கிண்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து திருவடிக்கு வந்து திருமஞ்சனம் செய்தார். அந்த நீர் என்னாச்சுன்னு கேட்டால், திருவிக்கிரமன் திருவடியில் பட்டு, அந்த பெருமாளோட திருவிக்கிரமனோட திருவடியில் பட்டு தெரித்து, அது சிவன் திருவடியை அடையாமல் நூபுரகங்கை என்ற திருமாலிரன் சோலை வந்து அடைந்ததுங்கிறார் நமங்க. அதனால் அப்படி இப்போ தெரித்தோடனே அப்படி ஒரு மேலேருந்து ஒன்று ஏதோ கொட்டித்தின்னு வச்சுக்கோங்க, ஒரு கல் மேலே தெரித்து ஓரம் போகிறோங்க. அந்த மாதிரி அப்போ பெருமாளோட திருவடியிலேருந்து பட்ட அந்த தீர்த்தம் வந்து அங்கே போய் நூபுரகங்கை என்று திருமாலிரன் சோலை வந்து அடைஞ்சு அனுபவம். அங்கே திருவிக்கிரமன் என்ன பண்ணுறாங்கன்னா, திருவடி வளர்ந்த உடனே திருவடிக்கு ஏதாவது ஆபத்து பட்டுவிடும் என்று அங்கே அச்சப்படுவர்கள் யாரும் இல்லையாம். அதனால் அப்படிப்பட்ட வளர்ந்துட்டே வரான் இல்லையா, அப்படிப்பட்ட வளர்ந்துட்டே வரும்போது அவனோட திருவடி என்ன ஆகும்னு கேட்டால், உலகங்கள்லாம் ஒன்று ஒன்றா அளந்துட்டே வருது. பூவுலகம் அளக்கிறது, விண்ணுலகம் அளக்கிறது, எல்லாத்தையும் அளந்த உடனே பூவுலகம் அளந்து விண்ணுலகம் அளந்த உடனே அப்படி திருவடிக்கு வந்து அப்படி அப்படி அளக்கும்போது ஏதாவது தீங்கு நேருமோ ஆபத்து நேருமோ என்று அச்சப்பட்டு இருப்பா யாருமே காணுமாங்க. அப்படி அப்படி பார்த்தா அது அச்சப்பட்டவர் யாருன்னு பார்த்தா கவலைப்பட்டது வந்து நம்மாழ்வார் தான்.
அதனால் இப்படி ஓங்கி உலகளந்தான். நம்மாழ்வார் ரொம்ப கவலைப்பட்டார். அவர் திருவடிக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விடுமோ, கால் நோவு சாத்தின்னு இருப்பானோ, பெருமாளுக்கு ஏதாவது ஆகிடுமோ, நம்மாழ்வார் ரொம்ப அனுபவத்தில் நம்மாழ்வார் ரொம்ப அச்சப்பட்டாராம். அதனால தான் பார்த்தா அங்கே விசேஷமாக அப்படி ஓங்கி உலகளந்தான் அவன். அப்புறம் அங்கே பல்லாண்டு பாடுறாரு இல்லையா, பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறாரு இல்லையா, கண் திருஷ்டி பட்டு விடுமோ என்று பெருமாளுக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமோ என்று பல்லாண்டு பாடுகிறார் அங்கே பெரியாழ்வார். இங்கே நம்மாழ்வார் திருவடிக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்து விடுமோ என்று அச்சப்பட்டாராம். அப்புறம் எம்பெருமான் உலகத்தை அளந்தபோது மேல் உலகம் வரை அவன் திருவடி சென்றது. அதனால் மேல் உலகம் வரைக்கும் அவனோட திருவடி போச்சு. மேலே வளர ஆரம்பிக்கிறான். மேலே வளர ஆரம்பித்த உடனே அவன் திருவடிக்கு மேலே பரவி இருந்த நட்சத்திர கூட்டம் முத்துக்களால் ஆன மேல்கட்டு போல இருந்தது. அப்படி மேலே மேலே வளர ஆரம்பித்த உடனே அவனோட இன்னும் ரொம்ப அழகு வர்ணிச்சது போரல இன்னும் அவருக்கு. அதனால் அவனோட திருவடிக்கு மேலே பரவி இருந்த நட்சத்திர கூட்டம் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்டால் முத்துக்களால் ஆன மேல்கட்டு போல இருந்தது. அவனோட திருவடிக்கு ஒரு மேல்கட்டு சாத்துவான் இல்லையா, அதனால் பெருமாளோட அர்ச்சகர்களுக்கெல்லாம் தெரியும். அவன் பெருமாள் அர்ச்சகர்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அலங்காரம்லாம் பண்ணுறாளே, அந்த மாதிரி மேல்கட்டு முத்துக்களாலான நட்சத்திர கூட்டம் இருந்துதான். அதற்கு மேலே மேலே வளர ஆரம்பிக்கிறான். மேலே மேலே வளர்ந்துட்டே இருக்கும்போது அந்த நட்சத்திர கூட்டம் என்னாச்சுன்னு கேட்டால் எம்பெருமானோட திருமுகத்துக்கு முத்து மாலையாக காட்சி அளித்து தான். அதனால் மேலே வளர்றான். மேலே வளர்ந்தவுடனே எம்பெருமானோட திருமுகத்துக்கு பார்த்தா மாலையாக முத்து மாலையாக காட்சி அளித்து தான். அப்புறம் மேலும் வளரும்போது திருவரைக்கு நேரன்னு அப்படியே வளர்ந்துட்டே போது நட்சத்திர கூட்டங்கள் ஒன்றுன்னா ஒரு இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. மேலும் வளரும்போது திருவரைக்கு நேர் முத்துக்களால் செய்யப்பட்ட மேகலையாக காட்சி அளித்தது. அதனால் அதுக்கு அடுத்தது மேலும் வளரும்போது அதே நட்சத்திரங்கள் என்னன்னா முத்தாலான சிலம்பாக திருவடிக்கு நேரே வந்தபோது காட்சி அளித்ததாம். அதனால் மேலே வளரும்போது நட்சத்திர கூட்டங்கள் அங்கே தான் இருக்குது. வளர்ந்துட்டே போகும்போது அவனோட ஒரு அங்கங்களும் அந்த மாதிரி காட்சி முத்தாலான சிலம்பாக திருவடிக்கு நேரே வரும்போது காட்சி அளித்ததும். மேலே உலகளந்தான், அதனால் வெற்றி அடைந்தான். அதனால் வெற்றி கொடி நாட்டினான். மேலும் உலகளந்து அதனால் வெற்றி அடைந்து வெற்றி கொடி நாட்டினானாம். அதனால் அந்த கொடிக்கு என்னன்னு கேட்டால் ஆடை கங்கா நதியாக இருந்தது. வெற்றி கொடி நாட்டும் போது என்னாகுன்னு கேட்டால் அந்த கொடி ஆடை கங்கா நதியாக ஆச்சு. முதலில் சிம்சுமாரா சக்கரத்தை அடைந்து அதன் பிறகு துருவமண்டலம், அப்புறம் சூரிய மண்டலம், மேருமலை, சிவன்முடி, இமயமலை இப்படி பெருகி கடைசியில் பூமியில் வெள்ளமிட்டது. அப்படி திருவடி அப்படி போச்சு. மேலே 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 வளர்ந்துன்னு போகும்போது இதெல்லாம் நடக்கிறது. அப்புறம் பகவான் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மகாபலியன் செல்வத்தை கவர்தல் மூலமாக யான் எனது என்கிற மமதையை அழிக்கவும் என்ன பண்ணுறான். மகாபலியோட செல்வத்தை கவர்ந்ததுனால என்ன, அவனோட அகங்காரத்தை அழிக்கணும் இல்லையா. யான் என்கிற தான் இந்திர பதவி அடைந்தான் அப்படிங்கிற அவனுக்கு இருக்கக்கூடிய மமதையை அழிக்கவும், அவனது உடலை தன்னோட திருவடியால் அளப்பதன் மூலமாக அவனது அகங்காரத்தை நசிக்க செய்து பரமானுகிரகம் செய்யவும். அதனால்தான் 3 அடி மண் என்ன ஒன்னொன்றுக்கும் ஒரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா. 3 அடி மண் கேட்டு அவனோட 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாத போது மகாபலி அப்படின்னா தன்னோட சிரஸை காமிச்சோடனே அவனோட சிரசு மேலே திருவடி வைக்கிறார் இல்லையா பெருமாள். அதனால தன்னோட திருவடியால் அளப்பதன் மூலமாக 3வது அடி அளப்பதன் மூலமாக அவனது அகங்காரத்தை நசிக்க செய்கிறாராம். அப்படி பரமானுகிரகம் செய்யவும் இவனை போல சத்தியசந்தன் வேறு ஒருவரும் இல்லை என்ற புகழை பரப்ப என்ன பண்ணுறான்னு கேட்டால் பெருமாள் அவனை மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றுறான் இல்லையா. அப்படிப்பட்ட சத்தியசந்தன் என்ற அவனுக்கு வேறு யாருமே இல்லைன்னு அவனோட புகழை பரப்புவதற்காக இவ்வுலகத்துக்கு ரசாதலத்திற்கு இவனை அனுப்பவும் எண்ணினார். அதனால் கீழே உலகம் ரசாதலங்கிற உலகத்துக்கு அவனை அனுப்புவதற்காக எண்ணினாராம் பெருமாள். அப்படி மகாபலிக்கு வரம் அளிக்கிறார். மகாபலியை பார்த்துட்டு அதெல்லாம் ஆச்சு, வரம் கொடுக்குறார். என்ன வரம் கேட்குறாருன்னா, பெருந்தேவர்களாலும் பிறர்க்கரிய பெரும் பதவியை இவனுக்கு நான் அருளி உள்ளேன். பெருமாள் சொல்லாராம். அப்படிப்பட்ட இவனுக்கு எப்படிலாம் கொடுத்துருக்கேன்னு கேட்டால், அவன் சிரஸை கொடுத்தான், சத்தியசந்தனாக இருந்தான். அதனால் தனக்கு எந்த தீங்கு இருந்தாலும் பரவாயில்ல, 3 அடி மண் கேட்டோடனே தன்னோட சிரசையும் கொடுத்தான் இல்லையா. அதனால் இவனுக்கு தேவர்களாக இருந்தாலும் பிறர்க்கரிய பெரிய பெரும் பதவியை இவனுக்கு நான் அருளி உள்ளேன். அதனால் என்னையே சரணம் பற்றிய பரமபக்தனான இவனுக்கு சாவர்ணி மன்மந்திரத்தில் இந்திரனாக விளங்கப் போகிறான். அதனால் பின்னாடி ஒரு மன்மந்திரம் இல்லையா, மன்மந்திரம் ஒன்று இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த சாவர்ணங்கிற மன்மந்திரத்தில் இவன் இந்திர பதவியாக இந்திரனாக விளங்கப் போகிறான். அதனால் இனி எந்தவித லோகபாலர்களாலும் உன்னை என்ன உனக்கு வரம் கொடுக்குறார். அதனால் அப்படியெல்லாம் உனக்கு கிடைக்க போகிறது. அதனால் எந்தவித லோகபாலர்களாலும் உன்னை வெற்றி கொள்ள முடியாது, உன்னை யாராலும் வெற்றி கொள்ள முடியாது.
உனது கட்டளை மதிக்காது மீறும் அசுரர்கள் என்னான்னு கேட்டால் என் சுதர்சன சக்கரம் தண்டித்து விடும். அதனால் சொல்லார மகாபலிகிட்ட இதெல்லாம் விஷயங்கள்லாம். அதனால் அந்த மாதிரி வரங்கள்லாம் கேட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறார். உன்னை மதிக்காத யாராவது இருந்தால் அசுரர்கள்லாம் யாராக இருந்தானே என்னோடய சுதர்சன சக்கரம் பக்கத்துலேயே இருக்கும், அது உன்னை அவளை தண்டித்து விடும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் உன்னையும் உனது சுற்றத்தாரையும் உனது செல்வங்களையும் அனைத்து தடைகளிலிருந்து காப்பாற்றுவேன். அதனால் அன்னைக்கு பிரகலாதன் கேட்டார் இல்லையா, என்னோட குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்னோட கூட்டங்கள்லாம் அசுர கூட்டங்கள், ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ பண்ணுவாலும் அவளை தண்டித்து விடாதீர்கள். அன்னைக்கு பிரகலாதன் கேட்டதை இங்கே நடக்கிறது. மற்ற அசுரர்கள்லாம் மற்ற அவதாரங்கள்லாம் பார்த்தா எப்படி தண்டனைகள்லாம் இருக்கும். இதில் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாராம் இங்கே. அதனால் அனைத்து தடைகளும் என்ன, உனது கூட்டங்கள் உனது சுற்றத்தார் எல்லாரையும் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அனைத்து தடைகள், அவளுக்கு என்ன தடைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து காப்பாற்றுவேன். அப்போ மகாபலிக்கு அங்கு உன் அருகிலேயே என்னை நிற்பவனாக நீ கண்டு கொண்டு இருப்பாய், அதனால் நான் எப்போதும் உனக்கு காவலனாக இருப்பேன்கிறாராம். அதனால் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருந்துகிட்டே இருப்பேன், அதனால் காவலனாக இருப்பேன், அதனால் நிற்பவனாக நீ கண்டு கொண்டு இருப்பாய் என்று அனுகிரகம் பண்ணுறாருங்க. அப்படி திருவிக்கிரமாவதாரமானது 3 அடி மண் கேட்டு வாமனாவதாரனாக இருக்கும்போது 3 அடி மண் கேட்டான். அது தெரியல, அவனுக்கு திருவிக்கிரமாவதாரம் எடுத்து அந்த 3 அடி மண் அளக்கும்போது 3 உலகத்தையும் எப்படி அளந்தான், எப்படியெல்லாம் வளர்ந்தான், வளரும்போது என்னெல்லாம் இருந்தது, பெருமாளோட திவ்ய திருமேனியெல்லாம் ஒரு அங்கங்களையும் பார்த்தோம். அப்படி விசேஷமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் அனுபவம். ஆழ்வார்கள் நிறையா அனுபவிச்சிருக்கா இதை பற்றி. என்ன ஆழ்வார்களை சொல்லாமல் இருக்க முடியாது. என்ன ஆண்டாளும் ஒரு ஆழ்வார் கூட்டத்தை சேர்ந்தவள் இல்லையா, அதனால் மற்ற ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார் ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஒரு பாசுரத்தில் ஒரு அடி தான், ஒரு லைன் தான் பார்த்துருக்கோம். ஓங்கி உலகளந்த அப்படிங்கிறது தான், உத்தமன்கிறது தான் பார்த்துருக்கோம். அதனால் பேயாழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால் 3ஆம் திருவந்தாதியில் வாய்மொழிந்து வாமனனாய் மாவலையால் மூவடிமன் நீ அளந்து கொண்ட நெடுமாலே சொல்லார் பேயாழ்வார். தாவியனின் என்னை இணை அடிக்கே எழுபிறப்பும் ஆளாய் அஞ்சாதிருக்க அருள் கேட்கிறார். அப்படி பெரியாழ்வார் கேட்கிறாராம் 3ஆம் திருவந்தாதியில். பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் என்ன பண்ணான்னு கேட்டால் அடியால் படிகடந்த முத்தோ அதன்மேல் முடியால் விசும்பளந்த முத்தோ. அடியால் படிகடந்த முத்தோ, திருவடியால் படிகடந்த முத்தோ, அன்றேல் முடியால் விசும்பளந்த முத்தோ. நெடியாய் சிறிகடல்கள் தான் நிமிர்த்து சென்று உலகமெல்லாம் அருகிலாமால் நீ அளந்த அன்று. அப்புறம் பெரிய மடல்ல திருமங்கை ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக மந்தரியம் தன்னுருவம் ஆறும் அறியாமல் தானங்கோர் மன்னும் குரலுருவின் மாணியாய் மாவலிதன் பொன்னியலும் வேள்விக்கண் புக்கிருந்து ஓர்வேந்தர் மன்னை மணக்கொள்ள வஞ்சித்து நெஞ்சுருக்கி என்னுடைய பாதத்தால் யானடப்ப மூவடிமன் மன்னா தருக என்று வாய் திறப்ப மற்றவனும் என்னால் தரப்பட்டது என்றதுமே அத்துணைகள் மின்னாரும் மணிமுடி போல் விண்தடவ என்று விசேஷமாக அங்கே அனுபவம் அங்கே மடல்ல. அப்புறம் மேலெழுந்த பொன்னார் கனிகடற்கால் எழுகும் போய் கடந்து ஏழுலகும் போய் கடந்து அங்கு ஒன்னாசுரர் துளங்கச் செல நீட்டி மன்னிவகலிடத்தை மாவலிகை வஞ்சித்து தன்னுலகம் ஆக்குவித்த தாளா என்ற வாமனாவதாரம் விசேஷமாக அங்கு அனுபவிக்கப்படுகிறது மடல்ல. அப்படி ஆழ்வார்களோட அனுபவம் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா ஒரு ஆழ்வார்களும் ஒரு பதிகத்திலையும் பார்த்தா அப்படி அனுபவம் அங்கே முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சில ஆழ்வார்கள் மாத்திரம் பார்த்துன்னு போகிறோம். பெரியாழ்வார் திருமொழியில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மாவலி வேள்வியில் மண்ணுருவாய் சென்று மூவடிதா வென்று இறந்தயம் மண்ணினை ஓரடியில் இட்டு 2ஆம் அடி தன்னிலே தாவடியிட்டால் இன்று முற்றும் தரணி அளந்தானால் என்று முற்றும். பெரியாழ்வார் அவரோட திருமொழியில் பெரியாழ்வார் திருமொழியில் நாச்சியார் திருமொழியில் இந்த திருப்பாவேல அனுபவத்தை தவிர நாச்சியார் திருமொழியில் கொண்டகோல குரலுருவாய் சென்று பண்டு மாவலிதன் பெருவேள்வியல் அண்டமும் நிலனம் அடி ஒன்றினால் கொண்டவன் வரில் கூடிடு கூடலே அப்படி சொல்லலாம். அப்படி நாச்சியார் திருமொழியில் அமலநாதிபிரான்ல உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற திருப்பானாழ்வாரோட அனுபவம்.
திருவள்ளியங்குடைய திவ்யதேசத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் பண்ணும்போது ஒள்ளிய கருமம் செய்வனன்றுணர்ந்த மாவலை வேள்வியுள் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திருக்குற வளர்ந்தவன் கோயில் என்று ஒரு திவ்யதேசத்தையும் சொல்லும்போது, அப்புறம் திருக்கண்ணபுரங்கிற திவ்யதேசத்துக்கு போனார் அவர் திருமங்கையாழ்வார். தொழுநீர் வடிவில் குரலுருவாய் வந்து தோன்றி மாவலி பால் உழுநீர் வையம் முன் கொண்ட மூவிருவின் அம்மானை என்று அங்கே திருக்கண்ணபுரத்தில் திவ்யதேசம். நம்மாழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவரை பற்றி சொல்லாமல் போக முடியுமா? பொறுமான் நீழ்படை ஆழி சங்கத்தொடு திருமானீள் கிழல் ஏழுலகம் தொழ உருமானி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே. கொள்வன்னான் மாவழி மூவடிதாவென்ற கல்வனை கஞ்சனை வஞ்சித்த வாணனை உள்வன்மை தீர அடியை மூன்றே இறந்த வாரம் அங்கே நின்றாள் கடலம் வண்ணம் வெண்ணம் முடிய ஈரடிகால் முடித்து கொண்ட முக்கியமும் அடிமூன்றில் இவ்வுலகம் அன்றளந்தாய் போலும் அடிமூன்றிறந்து அவனை கொண்டாய் படிநின்ற நீரோதமேனி நெடுமாலே நின்னடியை ஆரோதவல்லான் அறிந்து என்று பூதத்தாழ்வாரோட அனுபவம். அப்புறம் திருமங்கையாழ்வார் சாலக்கிராமங்கிற திவ்யதேசத்துக்கு போகிறார். திருமங்கையாழ்வார் பார்த்தா ஒரு திவ்யதேசத்துக்கு போனால் அங்கே வாமனாவதாரம் ஞாபகம் வராமல் இருக்கிறது இல்லை. திருவிக்கிரமாவதாரம் தூய அறிவுரைவர் குரலாய்ச் சென்று மாவலியை யான் இறப்ப மூவடிமண் தா இன்றே தாவென்று உலகேழும் தாயான் காயாமலர் வண்ணன் சாலக்கிராமம் அடை நெஞ்சமே. அட்டபுயகரம்ங்கிற திவ்யதேசத்துக்கு போகிறார். அங்கே வந்து குரலுருவாய் நிமிர்ந்து மாவழி வேள்வியில் மண்ணளந்த அந்தனர் போன்று இவரார் கொல் என்ன அட்டபுயகத்தேன் என்றாரே. காழிச்சீராம நகரங்க திவ்யதேசம். ஒரு குரலாய் இருநிலம் மூவடிமண் வேண்டி உலகனைத்தும் ஈரடையால் ஒடுக்கி ஒன்றும் தருகவனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாளனிவே. அப்படி ஆழ்வார்களோட அனுபவத்தை சொல்லிட்டே போகலாம். அப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் அம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையலுகளை மேலே பார்க்கணும் இல்லையா? அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் பார்த்தோம். அப்புறம் மகாபலி யாகம்மம் பண்ணால் அந்த கதைகள்லாம் பார்த்தாச்சு. மேலே போகணும் இல்லையா? மேலே போகிறதுக்கு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அவனை பார்த்து பேர் பாடியாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும்? மேலே சாற்று நீரா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் எந்த வேலையை செய்தாலும் இதை நான் பகவத் பிரீத்திக்காக செய்கிறேன் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் சொல்லுவோம் இல்லையா? எந்த நம்ம காரியங்கள்லாம் பண்ணுறோம், சங்கல்பெல்லாம் எடுத்துக்கிறோம். பகவன் மூலாசார்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் நிறைய இடத்துல நம்ம கோயில்களுக்கெல்லாம் போகிறோம், அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம். அர்ச்சனையெல்லாம் பண்ணி நம்மளோட நாம நட்சத்திரங்கள்லாம் சொல்லிக்கிறோம். அதனால் பெரியவாள்லாம் அதுக்கு ஏற்றுக்கலை. அதெல்லாம் என்ன சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் எல்லாமே பகவானோட பிரீத்திக்கோசரம் செய்ய வேண்டும், பகவத் சங்கல்பத்திற்கோசரம் செய்ய வேண்டுமேன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்த்தா பகவன் மூலாசார்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் சொல்லி தான் சங்கல்பம் பண்ணிக்கிறது. அதனால் இப்போ நிறையா பெரியவாள்லாம் பார்த்தா கோயிலுக்கெல்லாம் போனால் அர்ச்சனையெல்லாம் பண்ணால் பெருமாள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கோம்பா. ஸோ அர்ச்சகர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் சொல்ல மாட்டேன். அதனால் சர்வேஷாம் மகாஜனானாம் எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து இருந்தால் கூட சொல்லுவா. இருந்தாலும் பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லுவோம். அதனால் நம்ம சங்கல்பங்கள்லாம் பண்ணி எந்த காரியக்கிரமங்கள்லாம் பண்ணால் கூட ஆற்றுல விசேஷங்கள் பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் சங்கல்பத்தை சொல்லுவோம் இல்லையா? சுயமேவகாரேதி சுயமேவகாரித்தவான்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் எல்லாமே அவன்தான். அதனால் அவனுக்கு எந்த வேலையை செய்தாலும் இதை நான் பகவத் பிரீத்திக்காக செய்கிறேன் என்று பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். ஜபம் செய்கிறோம் இல்லையா? ஜபம் செய்யும்போது 28, 108, 1008 அதெல்லாம் நமக்கு டைம் எவ்வளோ கிடைக்கிறதோ அந்த ஜபங்கள்லாம் காயத்ரி ஜபமோ அஷ்டாட்சர ஜபமோ எந்த மந்திரங்கள்லாம் ஜபங்கள்லாம் பண்ணுறோமோ என்று சங்கல்பித்து ஜபம் செய்ய வேண்டும். அதனால் இத்தனை நம்பர் சொல்லிட்டு பண்ணணும் இல்லையா? நம்பர் சொல்லிட்டு ஜபம் பண்ணணும். அப்புறம் அப்படி செய்வது தான் பலத்தை கொடுக்குமா? அதனால் பகிரங்கமாகவே எல்லா சத்காரியங்களையும் செய்ய வேண்டும். சத்காரியங்களும் பகிரங்கமாகவே செய்ய வேண்டும். சில விஷயங்களில் படாரோபத்தை காட்ட வேண்டும், சில விஷயத்தெல்லாம் படாரோபம் காட்டலாம். அப்புறம் அதுக்கு என்ன லிஸ்டெல்லாம் கொடுக்குறான்னு பின்னாடி பார்ப்போம்.
பேர்பாடின்னு பேர் ஏன்னா இங்கே என்ன இங்கே ஐயமும் பிச்சு உலகம் அறிய செய்ய வேண்டும் சொல்லி பாசுரத்தை சொல்லாங்க. அதுதான் நீங்கள் படாடோங்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உலகம் புகழ எல்லாரும் போற்றி இருக்க வேண்டும், எல்லாரும் புகழ வேண்டும், புகழ்ச்சியை பற்றி பார்த்தோம் இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட படாடோகம்னு கேட்டால் உலகம் பூரா எல்லாரும் பார்க்க வேண்டும், மகிழ வேண்டும், எல்லாரும் கொண்டாட வேண்டுங்கிறது இருக்குன்னு இந்த நோன்பை பற்றி எல்லாரும் தெரிஞ்சு கொண்டு எல்லாரும் அதில் அன்வைக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான். அதனால் பேர்பாடி நீராடினால் என்றால், அதனால் சாற்றி நீராடினால் பேர்பாடி நீராடினால் என்றால் பகவன் நாமத்தை சொல்லித்தான் நீராட வேண்டும். நம்ம தீர்த்தம் ஆடும்போது வேறு நிறையா பேர் பார்க்கலாம், பல விதமான எண்ணங்களோடு இருக்கலாம், பல விதமான பாட்டுக்கெல்லாம் பாடினிருப்பாங்க. அதனால் பாத்ரூம் சிங்கர்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். பாத்ரூம் சிங்கர்ஸில் என்ன பண்ணுவாள், அவளுக்கு தெரிஞ்ச பாடல்கள்லாம் பாடுவாள். அவளுக்கு பாடிட்டு சில பேர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாளாக இருக்கும், யாருக்கு தெரியும் இல்லையா. அதனால் அப்படி அவளோட பாத்ரூம் சிங்கர்ஸ் நல்லா பேர் வந்தது. அவள் வெளியிலலாம் பாட மாட்டான், பாத்ரூம்குள்ளே போய் குளிச்சுட்டு அவள் பாட்டெல்லாம் பாடிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவாள். பேர்பாடி நீராடினால் என்ற பகவன் நாமத்தை சொல்லி தான் நம்ம தீர்த்தம் ஆட வேண்டும். பெருமாள் தீர்த்தம் ஆடும்போது பகவன் நாமத்தை சொல்லி தீர்த்தாட வேண்டும். இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்டால், அதற்கு திருஷ்டாந்தம் என்ன சொல்லான்னு கேட்டால், ஒரு யானையை குளிப்பாட்டுவதற்கு ஒப்பாகும். நம்ம பகவன் நாமா சொல்லாமல் நம்ம குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு யானை இருக்கு இல்லையா, ஒரு யானையை போய் குளிப்பாட்டினா அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா. அதனால் எவ்வாறு செய்தால் வரும் பலன் சொல்லப்பட்டுள்ளது. யானை குளிப்பாட்டினால் என்ன பலன் கிடைக்குமோ அதை பற்றி சொல்லலாம். அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி, பேர்பாடின்னு அந்த உலகளந்தவனின் பேர்பாடி. அவன் எப்படின்னு கேட்டால், அவன் கட்டிப்பொன் போல பனிப்பொன் போல அவன் திருநாமம். அவனோட திருநாமம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு எப்படி திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்ல பாருங்க. கட்டிப்பொன்னா அப்படி ஒரு கட்டி பொன் இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி அவனோட திருநாமம். அவனுடைய நாமத்திற்கு பெருமை அதிகம். பெருமாளோட திருநாமத்துக்கு நிறையா சொல்லிட்டு போகிறா இல்லையா, பெரியவாள்லாம் சொல்லுவாள். அவனோட திருநாமத்திற்கு அவ்வளோ பெருமை அதிகம். அதனால தான் அத்தனை பேரெல்லாம் வைக்கணும் சொல்ல, பெருமாளோட நாமத்தை வைக்கணும்னு சொல்ல காரணமே அந்த திருநாமம். அவனை ஒரு நம்ம கூப்பிட்றோம். திரௌபதிக்கு புடவை சுரந்தது அவனோட திருநாமத்தாலே. திரௌபதி கூப்பிட்றா இல்லையா, கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் சொல்ல இல்லையா. அதனால கோவிந்தாங்கிற நாமத்தில் அவனுக்கு ரொம்ப பெருமை ஜாஸ்தி. பின்னாடி திருப்பாவையில சொல்லலாம், அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து நாராயணான்னு கூட்டணும், கோவிந்தான்னு கூப்பிடலையே அதனால நீ கோச்சிண்டியான்னு சொல்லலாம் பின்னாடி. அதனால அந்த நாமத்திற்கு அப்படிப்பட்ட பெருமை இருக்கான். அப்போ திரௌபதிக்கு புடவை சுரந்தது. அந்த விஷம் நீங்க கருட மந்திரத்தை உச்சரிக்கிறாருன்னு, ஒரு பாம்பு தீண்டினால் என்ன பண்ணுறான்னு கேட்டால் மந்திர சக்திக்கு சொல்ல, பகவானோட நாமத்தை சொல்லிதான் அந்த யாருக்காவது ஒரு பாம்பு தீண்டினால் மந்திரிப்பான் இல்லையா, மந்திரிக்கும் போது என்ன சொல்லணும், பகவான் நாமாவை சொல்லி தான் அதை அதுலேருந்து விஷத்தெல்லாம் எடுப்பாளாம். அதனால் கருடனே கொண்டு காட்டுவதில்லை. அதனால் என்ன பண்ணுவாளாம், கருடனை கொண்டு காமிச்சு அந்த கருட மந்திரங்கள்லாம் சொல்லி தான் அந்த விஷத்தை நீக்குவாளாம். அதனால் கருடனை கொண்டு இந்த அடுத்து விஷத்தை இடம் சொல்ல மாட்டாளாம். அதனால் நாமத்திற்கு பெருமை அதிகம். அப்படிப்பட்ட நாமத்திற்கு பெருமை அதிகம். அதனால் பேர்பாடி அப்படி அவன் திருநாமத்தை பாடுகிறார்கள் இவாள்லாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால். முதல்ல நமக்கு நாம் என்று சொன்னார்கள். இங்கு நாங்கள் என்று சொன்னதால் ஆயர்பாடியில் உள்ள பெரிய புருஷர்களையும் பார்த்து சொல்வதாக அமைகிறது. இவாள்லாம் இந்த கூட்டங்கள்லாம் முதல்ல என்ன பண்ணுறா, இவா கூட்டங்கள்லாம் லேடிஸ் கூட்டங்கள்லாம் இருக்குல்லையே, ஆண்டாள் கூட்டங்கள்லாம். அதனால் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீர் ஆடினால், அதனால் நாங்கள் சொல்லத்தினால இவா கூட்டங்கள் மாத்திரம் இல்லாமல் அங்கே ஆயர்பாடியில் உள்ள பெரிய புருஷர்களை பார்த்தும் சொல்வதாக அமைகிறது. அதனால் சாற்று நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தனால திருவடி வளர்ந்தோடனே அப்படி தீங்கின்றி நாடெல்லாம் என்று சொல்லலாம். நாடெல்லாம் பார்த்தா மும்மாறி பொழியணும். அந்த மும்மாரிங்கிறது 3 விதமான 3 காலங்களில் தீங்கு விளைக்கக்கூடாமல் சுபீட்சமாக இருக்கணும், மும்மாறி பெய்யணும். அப்புறம் வருடத்தில் 3 முறை மழை பெய்யணுமா. 3 முறை மழைன்னா ஒரு நாள் மழை, 9 நாட்கள் வெயில் அடிக்கணும். அதனால் அந்த மழை பெய்யறதுனால சிப்பெல்லாம் மாறி போகிறது இல்லையா, மழை பெய்யறதுனால ஃப்ளட்டெல்லாம் வருது. ஃப்ளட்டெல்லாம் பெரிய பெரிய ஆபத்தெல்லாம் நடக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் அங்கே வேண்டிக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த விரதங்கள்லாம் நாங்கள் இருக்கோம், அந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது மழைகள்லாம் இப்படி பெய்யணும். அதனால் கேட்கலாம். இவெல்லாம் பெண்டிர்கள் அப்படி கூப்பிட்டா பின்னாடி பாசுரத்தில் பார்க்க போகிறோம். ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் அவளுக்குள்ள அந்த அருகதை எப்படி பர்சன்ன தேவன் எப்படி இவாள்கிட்ட பயந்துன்னு வர பின்னாடி பார்ப்போம்.
அதனால அவளை வேண்டிக்கிறா. அதனால பெருமா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. வருடத்தில் 3 முறை மழை பொழிய வேண்டும். ஒரு நாள் மழை, 9 நாட்கள் வெயில். வயல்கள் நீர் அதிகமாக இருப்பதால் அங்கே இருக்கின்ற பருத்து வளர்ந்த பயிர்களுக்கு நடுவே நீந்தி செல்ல முடியாத மீன்கள். அதனால தான் பாசுரத்தில் தசாவதாரத்தை சொல்லும்போது இந்த இடத்துல பார்த்தா மீன்கள்னா மத்ஸ்யாவதாரத்தை காட்டுகிறாளாமுங்க. அதனால வயல்களில் நீர் அதிகமாக வயல்வெளிகள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நெல்லாம் விளையும். அப்படிப்பட்ட பருத்த வளர்ந்த பயிர்களுக்கு நடுவில் நீந்தி செல்ல முடியாத மீன்கள் அப்படி பருத்து இருக்கும், யானை போல பருத்து இருக்கும். அதனால நான் தெங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகையில் உகள பூங்குவலை பொழுதில் பொறிவண்டு கண்படுப்ப. பகலில் பார்த்தா தேனை பருகி ஆண் வண்டுகள் மயங்கி இருக்குமாம். பகலில் பார்த்தா ஆண் வண்டுகள்லாம் என்ன பண்ணும், தேனை பருகி அவெல்லாம் நிறையா பேர் படுத்துன்னுப்பா இல்லையா, அந்த மாதிரி தேனை பருகி ஆண் வண்டுகளாக மயங்கி இருக்குமாம். பூ விரியும் வரை காத்திருக்கும் போல வெளியில் வருவதற்கு. அதனால் பூ விரியணும்னு காத்திருக்குமாம். அதனால் பூ விரிஞ்சோடனே சூரியன் பட்டோடனே பூ விரியும் இல்லையா, அதனால் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்துன்னா இடையர்களோட திறமைகளை விவரிக்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், இடையர்களோட திறமை. ஆஞ்சநேயர் தன்னோட பலம் அவருக்கு தெரியாது இல்லையா. ராமாயணத்தில் பார்க்கும்போது அவர் லங்கையெல்லாம் தாண்டறதுக்கு அவருக்கு தன்னோட பலம் தெரியல, மற்றவாலாம் சேர்ந்து அவர் அனுப்புகிறாங்க, உன்னோட பலம் தெரியல போயிட்டு வான்னு சொல்லிட்டு. அதனால் ஆஞ்சநேயர் தன்னோட பலம் அறியாத பொழுது ஜாம்பவான் அவனோட திறமை உண்டு என்று ஆஞ்சநேயர் சொன்னோடனே அந்த திறமை வெளிப்படுறது இல்லையா, ஜாம்பவான் முதலானவர்கள்லாம் சொல்கிறார் இல்லையா. அதனால் அந்த திறமையை தேக்கி வைக்காமல் தன்னோட பலத்தை இருக்கும்படியாக அந்த ஓமானம் சொல்லலாம். அப்படிப்பட்ட திறமை இவாளுக்கும் இருக்காம, அதனால இடையர்களின் திறமையை வர்ணிக்கிறாளாம் இங்க. தேங்காதே புக்கிருந்து. இடையர்களோட திறமை என்னன்னு கேட்டால் மாடுகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய மாடுகள்லாம் பால் கறக்கும். கறந்தோடனே குடத்தில் நிறுத்தி கொண்டே இருக்குமா. மாடு கறக்க என்னன்னு கேட்டால் குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். அதனால குடத்தை நிறைச்சுட்டே போகுமாம். அதனால் எடுத்து வைக்க முடியாத அப்படி சமிருத்தியாக இருக்குமாம். அடுத்து குடத்தில் நிரம்பிண்டே இருக்குமா, எடுத்து வச்சுட்டே இருப்பாள். ஆனால் இங்கே கறக்கக்கூடியவர்களுக்கு கை இருக்கும் இல்லையா, கறக்க அவளுக்கு அப்படிப்பட்ட அசாத்திய சக்தி இருக்கும், திறமைகள்லாம் இருக்கும். அதனால் அவளுக்கு அப்படிப்பட்ட திறமையெல்லாம் இருக்குமா, வைக்க முடியாத அளவுக்கு. அதனால் ஆயர்பாடி நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் என்று அப்படிப்பட்ட நீங்காத செல்வம்னு அப்படிப்பட்ட செல்வங்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சமர்த்தியாக இருக்குமாம் அங்கே. அதனால் ஆயர்பாடி. அதனால் மும்மாரி என்பதற்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலான்னு கேட்டால், வாமனாவதாரத்தில் பலி சக்கரவர்த்தி வார்த்தை நீர் ஒன்று. அப்புறம் 3 விதமான மும்மாரிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வியாக்கியானத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறார். பிரம்மதேவர் தன்னோட கமண்டலத்திலிருந்து பகவானோட திருவடியில் அபிஷேகம் செய்த நீர், 3 நீரும் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் மும்மாரிங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியானம். வாமனாவதாரத்தில் பலி சக்கரவர்த்தி முதல்ல தார வார்க்கிறார் இல்லையா, அதனால் கிண்டியிலேருந்து அந்த தீர்த்தத்தை கொடுக்குறாரு இல்லையா, பெருமாளோட கையில் கொடுக்குறாரு இல்லையா அந்த தீர்த்தம். அப்புறம் பிரம்மதேவர் தன்னோட கமண்டலத்திலிருந்து பகவான் திருவடியில் அந்த பெருமாளோட திருவடியை பார்த்த முன்னாடி திருவிக்ரமாவதாரத்தும் போது பிரம்மதேவன் கமண்டலத்தில் தீர்த்தத்தை எடுத்து திருவடியில் திருமஞ்சனம் செய்த நீர். அப்புறம் பகவானோட திருவடியிலிருந்து உண்டான கங்கை. இந்த 3ம் மும்மாரி. அப்படி விசேஷமாக ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி. அப்போ கீழே சொல்லப்பட்டது ஆந்தனையும் கைகாட்டி என்று கீழே சொல்லப்பட்டது. அதனால் இப்படி கொடுத்தவரும் வாங்குவரும் உண்டோ என்று உண்டு. அதனால் உத்தமங்கிறதுக்கு வியாக்கியானத்தை சொல்லும்போது சொன்னோம் இல்லையா, அதனால் கீழே சொல்லப்பட்ட அந்த கொடுத்தவரும் உண்டு வாங்குவரும் உண்டோ என்று உண்டு. அதனால் இங்கே என்னன்னு கேட்டால் மகாபலியையும் எம்பெருமானையும் பார்க்கலாம் என்கிறார் இந்த பாசுரத்தில். ஐயமும் பிச்சையும்னு மகாபலி கொடுக்குறான், பெருமாள் கீழே வாங்கிக்கிறார் இல்லையா, தாரவாக்கும் போது தீர்த்தம் வாங்கிக்கிறார். அதனால் கொடுப்பது யார், மகாபலி. வாங்கிக் கொள்வது வாமனனாக எம்பெருமான். அப்படி ஆந்தனையும் கைகாட்டி. அப்புறம் பரவாசுதேவன் நாராயணன், அவனே க்ஷீராப்தியில் படுத்து கொண்டான். மகாபலியினால் பீடிக்கப்பட்டு தேவர்களுக்கு கூக்குரலை கேட்டு அவன் வாமனாவதாரம் செய்து எழுந்த உத்தமனாகிறான். அதனால் பரவாசுதேவன் நாராயணன் என்ன பண்ணான்,
க்ஷீராப்தியில் படுத்துன்னு இருக்கான். அப்போது மகாபலினால் பீடிக்கப்பட்ட தேவர்களுடைய கூக்குரளவாலாம் போய் என்ன பண்ணுறா, தேவர்கள்லாம் என்ன பண்ணுறா, பெருமாள்கிட்ட போய் சயனிச்சுன்னு இருக்கார் இல்லையா, அங்கே சயனிச்ச இடத்துல போய் கூக்குரல் கேட்கும் இடம் திருப்பார்கடல்னு சொல்லுவா இல்லையா வியாக்கியானத்தில். அப்படி அவள்லாம் என்ன பண்ணுறான்னு கூக்குரலை கேட்டு அவன் வாமனாவதாரம் எடுத்து உத்தமனாகிறானாம். அதனால ஓங்கி உலகளந்த உத்தமன் ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கைகாட்டி என்று சொல்லலாம். ஓங்கு பெறும் சென்னல்னா நீர் சமர்த்தியால் வயல் சமர்த்தி ஏற்பட்டு விட்டது. நீர் சமர்த்தியாக இருந்தால் வயல்லாம் சமர்த்தியாக இருக்கும், நெல்லாம் நிறையா விளையும். சென்னல் பயிரும் முத்தின கதிர்களும் பெற்றபடியால் தலை சாய்ந்து விட்டது. அதனால் வயல்கள்லாம் பார்த்துருக்கோம், நெல் வயல்கள்லாம் யாராவது பார்த்துருந்தா அந்த காலத்து வாழ்க்கெல்லாம் தெரியும். அதனால் நீர் சமர்த்தியாக இருக்கும், அப்படி ரொம்ப பெருசாலாம் வளர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த நெல் விளையிறதெல்லாம் ஷார்ட்டாக 5, 8 அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பயிர்கள்லாம் சாயாத அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்கா. ஒரிஜினலாக இருந்ததெல்லாம் பார்த்தா அப்படி இப்போ கதிர்கள்லாம் முற்றி என்னன்னு கேட்டால் தலை சாய்ந்து இருக்கும். ஒரு மழை பெஞ்சாலே அப்படி தலை சாய்ந்து இருக்கும், தண்ணியில் இருக்கும். அதனால் இந்த சென்னல்கள்லாம் என்னென்னா உயரே வளர்ந்த கமலமலரை பார்த்ததும் பகவானுடைய திருவடி இது என்று எண்ணி வணங்குகிறது என்று சொல்லும்படியாக இருந்ததாம். அந்த வர்ணனையை பாருங்க. அந்த எப்படின்னு கேட்டால் இந்த செந்நெல்கள்லாம் என்ன பண்ணுறது, பயிர்கள்லாம் அப்படி படுத்துருக்கு. படுத்துருந்து எப்படி பார்க்குறதுன்னு கேட்டால் உயரே வளர்ந்த படுத்துட்டு மேலே பார்க்குறதாம் கமலமலரை பார்த்து பகவானுடைய திருவடி அப்படின்னு நினச்சிட்டு வணங்கும்படியாக படுத்துன்னு இருக்கான். அதனால தான் தலை சாயறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அப்படி பகவானோட திருவடி அப்படின்னு பார்க்குறதாம். ஊடுகயலுகள்னா ஜலசமர்த்தியம் வயல் சமர்த்தியம் ஏற்பட்டு விட்டபடியால் மீன் செல்லும்போது யானைக்கன்றுகள் போல் வளர்ந்து விட்டனாம். அதனால் அந்த சமர்த்தியை அந்த ஆயர்பாடியில் இருக்கிறதுல பற்றி விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறாங்க. அதனால் ஊடுகயலுகளைன்னா ஒங்குபுரம் சென்னல் ஊடுகயலுகளை அப்படின்னா ஜலசமர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது. ஜலசமர்த்தி ஜாஸ்தியாக இருந்தால் வயல் சமர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது. வயல் சமர்த்தி ஜாஸ்தியாக இருந்தால் நெல்கள்லாம் நிறையா விளையாது. அப்படி இருக்கும்போது அந்த மீன்கள்லாம் உள்ளுக்குள்ளே அந்த சமர்த்தியாக இருக்கிறதுக்குள்ளே எல்லாம் கனகனமாக இருக்கு இல்லையா, அது போகும்போது யானைக்கன்றுகள் போல் வளர்ந்து விட்டன. அதனால் மீன்கள்லாம் பார்த்தா குண்டு குண்டாக இருக்காம், அப்படி யானைக்கன்றுகள் போல இருக்காம். அதனால் திருவுலகை அளந்த சர்வேஸ்வரனை பார்த்தவுடன் எல்லோருக்கும் அவ்வாறு பூரித்து விடுவார்களோ அவ்வாறு மீன்கள் யானை போல் பெருத்து துள்ளி விளையாடுகின்றது. அதனால் பெருமாளோட அந்த சர்வேஸ்வரனை பார்த்து உலகை அளந்தவன் இல்லையா, அதனால் திருவிக்ரமாவதாரம் பண்ணோடனே சர்வேஸ்வரனை பார்த்தோன்னே எல்லாருக்கும் பூரித்து விடுவார்கள். அப்படி பெருமாளை பார்த்தோன்னே வர்ணனையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த வர்ணனையெல்லாம் பார்த்தோம். பெருமாளோட ஒரு அங்கங்களையும் பார்த்தோம், என்னதான் நடந்ததுன்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது அப்படி பூரித்து விடுவார், பூரித்து விடுன்னு சந்தோஷப்பட்டோ எப்படி இருக்குன்னா யானை போல் அந்த மீன்கள்லாம் யானை போல் வளர்ந்த மாதிரி நம்மளும் அப்படி வளர்ந்து விடுவோம். அதனால ஊடுகயலுகளை பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து. இங்கு ஊரின் சமர்த்தியை சொல்லப்படுகிறது. அந்த ஊரை பற்றி சமர்த்தியாக சொல்லலாம். இந்த ஊரில் பார்த்தா நீர் புல் முதலியன நிரப்பம் பெற்றதால மேய்ந்து நீரையும் குடித்து அயோத்தியில் உள்ள சத்ருஞ்சயன் என்ற யானை போல் பெருத்து விடுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய யானைகள்லாம் அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுறதா அந்த ஊரில் அதனால் நிரம்ப பெற்றதால அங்கே சமர்த்தியை பற்றி சொல்லலாம். சமர்த்தியை சொல்கிறதுக்கோசரம் இந்த தேங்காதே புக்கிருந்து அந்த நீரையும் குடித்து அயோத்தியில் இருக்கக்கூடிய சத்ருஞ்சயன் என்ன யானைக்கு விசேஷமாக ரொம்ப பருத்த யானையாக சொல்லணும்னு கேட்டால் இந்த மீன்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா அயோத்தியில் இருக்கக்கூடிய சத்ருஞ்சயன் என்ற யானை போல் பருத்து விட்டதான். சாதாரணமான யானை இல்லை, சாதாரண நம்ம ஊரில் இருக்கிற யானைகள்லாம் சொல்லலை. அதனால் அயோத்தியில் இருக்கக்கூடிய சத்ருஞ்சயன்கிற யானையை பற்றி சொல்லலாம் அங்கே. அதனால் ஆயர்கள் கொஞ்சமும் பயம் இல்லாமல் பாலை கறக்கிறார்கள். அதனால் அங்கே இருக்கக்கூடிய அங்கே பசுக்கள்லாம் அப்படி இருக்காம். அதனால் பருத்து இருக்காம் பசுக்கள்லாம், வள்ளல் பெரும் பசுக்கள் இல்லையா, அதனால் அங்கே இருக்கிற நீரெல்லாம் குடிக்கிறது. அந்த மீன் மாத்திரம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் அப்படி இருக்காம். அதனால் சத்ருஞ்சயன் யானை போல பருத்து விடுகின்றன. யாயர்கள்லாம் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பாலை கறக்கிறார்கள். விடாது பால் பெருகுபடியால் பால் கறக்கும் போது இந்த மாடுகளிலிருந்து பாலை எப்படி கறப்போம் என்று சிறிதேனும் பயப்படுது. அதனால தான் ஆஞ்சநேயருக்கு ஒப்பா சொல்கிறார் இல்லையா. அதனால் அவரோட திறமையை சொல்லும்போது இந்த பெரிய பெரிய மாடுகள்லாம் பார்த்தா யானை போல இருக்கான். அந்த யானைகிட்ட போய் பயப்படாமல் கறக்கணும், பாலை கறக்கணும் இல்லையா. நம்ம ஊரில் இருக்கிற மாடுகள்லாம் பார்த்தாலே கறக்கும் போதே சில பேருக்கெல்லாம் பயம் இருக்கும், காலால் உதைக்கும் இல்லையா அந்த மாடெல்லாம் பால் கறக்கும்போது. அப்படிலாம் இல்லாமல் ஒரு சாதாரண மாடு ஒரு யானை மாதிரி இருக்கான். அந்த யானை மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாட்டுகள்கிட்ட போய் பாலை கறக்கும்போது இவாளுக்கு
பாலை கறப்போங்கிற கொஞ்சம் கூட பயம் இல்லையாம். அதனால தேங்காதே பூக்கிருந்து அப்படிப்பட்ட விசேஷமாக அந்த ஊரை பற்றி அந்த அனுபவம். அதனால அப்படி சமர்த்தியை பற்றி சொல்லலாம். அங்கே சிறிய திருவடி ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான்னா, கடலை கடக்கும்போது சிறிதும் பயமில்லாமல் சந்தோஷத்தால் பிறத்தவராக சமுத்திரம் போல் முழங்குவ எப்படி போகிறான்னு கேட்டால் கொஞ்சம் கூட பயப்படல. அவர் இவ்வளோ பெரிய சமுத்திரம் இருக்குது, நம்ம எப்படி தாண்டுவோங்கிற பயம் இல்லையா. அதனால் இவாளெல்லாம் எப்படி பாலை கறக்கிறாளோ, யானையிட்டேருந்து பால் கறக்கிற மாதிரி அந்த பசுக்கள்கிட்டேருந்து பால் கறக்கிறாளோ, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது கடலை கடக்கும்போது சிறிதும் பயமில்லாமல் சந்தோஷத்தால் அப்படி கிளம்பும்போது எப்படி சந்தோஷமாக கிளம்புறாரு இல்லையா, ஆஞ்சநேயர் கிளம்பும்போது பார்த்துருக்கோம் அந்த கதையெல்லாம். பெருத்தவராயம் சமுத்திரம் போல் முழங்குவராயம் இருந்தார். அதனால அவரை போல இவர்களுக்கும் என்னென்ன, எல்லா பசுக்களிலும் தான் ஒருவனே கலந்து விடுவேன் என்று சிறிது போட்டி எங்க, நான் ஒத்தந்தான் கறப்பேங்கிறான், ஒருத்தருக்கு ஒருத்தர போட்டி எங்க. அதனால் போட்டியில் என்ன பண்ணான்னு கேட்டால், நான் ஒத்தந்தான் கறப்பேன், இந்த ஒரு பசுட்டேருந்து எல்லா ஒரு பசுவும் அப்படி இருக்குது, அதனால் நான் ஒத்தனே கறப்பேன், எல்லா பசுக்களிலிருந்தும் நான் ஒருவனே கறப்பேன் என்று சிறிதும் அச்சமில்லாமல் கறக்கப் போவார்களாம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி நடக்கும். நான் தான் எனக்கு எல்லா பசுக்கள்கிட்டையும் கறப்பேன், அதனுடைய அவளுக்கு பயம் இல்லை. அப்படி சமர்த்தியை பற்றி சொல்லும்போது அங்கே நிறையா விவரணம் சொல்லாங்க. பசுக்களோட காம்புகளில் தடித்து, பசுக்களோட காம்பெல்லாம் பால் கறக்கும்போது பசுக்களோட காம்பு இருக்கும் இல்லையா, தடித்து இருக்கின்றன. அவற்றை இவர்கள் இழுக்க பால் சுரந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு தடவை இழுத்தான்னா பால் சுரந்து கொண்டே இருக்குமா. ஒரு தடவை இழுத்தாலே ஒரு குடம் நிறைஞ்சிடுமா. ஒரு தடவை அப்படியே காம்பு இழுத்து அப்படியே ஒரு தடவை இழுத்த உடனே ஒரு குடம் நிரம்பிடுமா. அப்படி இருக்கும், சமர்த்தியாக இருக்கும். அதனால் பக்கத்தில் ஒருவர் இருந்து கொண்டு குடத்தை வாங்கி கொண்டே இருக்கணும். அதனால் பார்க்கலாம், இந்த நீச்சல் ஒவ்வான சொல்லணும்னு கேட்டால் அந்த தெருவெல்லாம் பார்த்தா குடத்தெல்லாம் வச்சு நிற்பா பார்த்துப்பாங்க. ஒருத்தர் ஒரு வீட்டில் ஒரு 5-6 குடத்தை வச்சுன்னு மாற்றி போயிட்டே இருப்பா, தண்ணி எடுத்துகிட்டே போவான். நீச்சல் ஒவ்வானு தான் இருந்தாலும் எல்லாருக்கும் புரியறதுக்கோசரம் சொல்கிறேன். அதனால் அங்கே அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்படி ஒரு சின்னதாக எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்கோசரம் அந்த குடத்தை மாற்றி விடுவா இல்லையா. அதனால் அங்கே பாலை கறக்கும்போது என்ன பண்ணோன்னு கேட்டால், பாலை ஒரு காம்பு வச்சு அப்படி கறந்தோடனே ஒரு குடம் நிறைஞ்சிடுமா. உடனே வாங்கி ரெடியாக காத்துனப்பலாம் வரிசையாக லைனில் வாங்கி பாலை நிறக்க பசுக்கள் அந்த கறப்பவர்களுடைய அல்லது குடத்தை வைப்பவர்கள் குற்றம். அதனால் பசுக்களோட குற்றமா, இவ்வளோ பால்லாம் கறக்கிறதே பசு கறந்துட்டே இருக்கேன்னு பசுவை குற்றம் சொல்ல முடியாது. அதனால் கறப்பவர்கள் குற்றம், அதனால் பசுவின் குற்றமாகாது. அதனால் அதுபோல் பகவான் நமக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால், பலனை அள்ளி கொடுக்கறதுக்காக காத்திருக்கும் போது நாம் அவன்கிட்ட கேட்காமல் இருக்கிறது நம்முடைய குற்றம். அதனால் அப்படி பசுக்கள் போல் அவன் பாலத்தை கறந்து கொடுத்துட்டே இருக்கான், நமக்கு அனுகிரகம் பண்ணதுக்கோசரம் காத்துட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணோம், அவன்கிட்ட போய் கேட்கறதில்லை. கேட்காமல் இருக்கிறது யாரோட குற்றம். அதனால் பகவான் நமக்கு ஒன்றுமே பண்ணதில்லை நிறையா குறைகள்லாம் சொல்லி இருக்குமே தவிர, அவன்கிட்ட போய் நம்ம வேண்டியதை கேட்டால் கொடுக்காமலே இருக்க மாட்டான். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் காத்திருக்கும் போது அவனை கேட்காமல் இருப்பது நம்முடைய குற்றம். அதனால் அவன் குற்றம் என்று பேசுகிறாள். அதனால் பசுக்கள் புல்மைந்து பருத்து விட்டன என்பதில்லாமல் கண்ணன் என்ன பண்ணுமா, குழல் ஊதும் போது அந்த கானரசத்தை பருகினபடியால் இவைகள் பருத்து இருப்பதற்கு காரணம், பசுக்கள்லாம் பருத்து இருப்பதற்கு மற்றொரு காரணம் என்னன்னு கேட்டால், நீர் சமர்த்தியாக இருக்குது, வயல் சமர்த்தியாக இருக்குது. அதனால் அந்த சமர்த்தியினால் அது வளர்ந்து யானை போல காட்சி அளித்தது. சத்ருங்கிற யானை போல இருந்ததாம், அயோத்தியில் இருக்கிற யானை போல. அது மாத்திரம் இல்லாமல் பசுக்கள்லாம் புல்மேஞ்சு பருத்து விட்டன. அங்கே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்டு பருத்து விட்டது. அது மாத்திரம் இல்லாமல் பெரியாழ்வார் அனுபவத்தை பார்த்தோம் இல்லையா. பெரியாழ்வார் கண்ணன் குழல் ஓதும்போது என்னெல்லாம் நடந்துன்னு விசேஷமாக அங்கே அனுபவிக்கிறார் 10 பாசுரங்களில். அதனால் அந்த கானரசத்தை பருகினபடியால் அவைகள் பருத்து விட்டன. அப்படிப்பட்ட பசுக்கள்லாம் கண்ணனோட குழலில் மயங்கி அப்படி பருத்து நிற்காம். அதனால் வாயில் அந்த புல்லை வச்சுட்டு அடுத்த ரவுண்டு அதை கடித்து சாப்பிட முடியாமல் வாயிலே அப்படி காத்து நிற்கான். அந்த அனுபவங்கள்லாம் பார்த்தோம் ஆழ்வார் பாசுரத்தில், பெரியாழ்வார் பாசுரத்தில். அப்படி அந்த கானரசத்தை பருகினபடியால் அதெல்லாம் பருத்து விட்டன. இங்கு தங்களையும் கண்ணனையும் சேர்ந்த ஆயர்கள் என்னன்னு கேட்டால், இங்கே இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணால், ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி அந்த கானரசத்தை அவனோட திருநாமத்தை சொல்லி என்ன பண்ணான், கானரசத்தை பருகினபடியால் அவளும் சேர்ந்து ஆயர்களிடத்தில் நன்றியை காட்ட மழையை வேண்டுகின்றனர். ஆயர்பாளையில் இருக்கிறவா எல்லாருக்கும் சேர்ந்து மழை பொழியன் விரதங்களாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், அவளுக்கு நன்றி. ஏன்னா அவளுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லத்துக்கு காரணம் இந்த பசுக்கள்லாம் அப்படி பருத்து விட்டன, பால்லாம் கறக்குது, சமர்த்தியாக இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள் தான் இல்லையா. அவளோட போக்கு, அவளோட செயல்கள் அத்தனையும் நமக்கு இதமளிக்கின்றன. அதனால் அதற்காக நாம் வேண்டுகின்றன, அவளுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும். அதனால் எல்லாருக்கும் பெய்யும் மழை சொல்லுவோம் இல்லையா. அதனால் நல்லார் ஒருவர் வளர
அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி அந்த நல்ல மழைகள்லாம் பெய்யணும். யாருக்கோசரம் பெய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய நல்லவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அதனால அவர்களுக்கோசரம் மழை பெய்ய வேண்டும் என்று ஆயர்களை நன்றி காட்ட மழையை வேண்டுகின்றார்கள். திருமந்திரம் என்கிற மந்திரத்தால் நிலை பெற்றவர்கள் ஒருவர் இருந்தாலே, அதனால திருமந்திரங்கிற ஒரு மந்திரத்தை தான் எல்லாருக்கும் பெய்ய மழை சொல்ல காரணம் என்ன, திருமந்திரங்கிற ஒரு மந்திரம், அந்த நிலை பெற்றவர்கள் அந்த மந்திர உபதேசம் பெற்றவர்கள் யாராவது இருந்தாலே அங்கே வியாதி துர்பிக்ஷம் ஏற்படாது. அதனால அதெல்லாம் இருந்தாலே அங்கே வியாதிகள்லாம் ஏற்படாது, துர்பிக்ஷங்கள்லாம் ஏற்படாது. அதனால அது ஒருத்தர் இருந்தாலே நிறைய பேர் கத்துண்டு அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணால் எப்படி இருக்கும். அதனால யாருக்காவது துர்பிக்ஷமோ இல்லை வியாதியோ ஏதாவது வேண்டும், திருமந்திரம் அஷ்டாட்சர மந்திரம் சொன்னாலே போகிறோம். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு அத்தனை முறை எவ்வளோக்கு எவ்வளோ ஜபிக்கிறோமோ மற்ற எந்த மந்திரங்களும் வேண்டியதே கிடையாது. அந்த ஒரு மந்திரம் திருமந்திரம் ஒன்னே தான் போகிறோம். அதனால அப்படிப்பட்ட மந்திரத்தை சொன்னாலே வியாதிகளும் இருக்காது, துர்பிக்ஷங்களாம் இருக்காது. ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டால் அவன் தான் சர்வேஸ்வரன், ஸ்ரீமன் நாராயணன். அந்த நாராயணனோட முதல் மந்திரத்திலேருந்து பல விதமான நாமங்களாக வந்து பலவித நாமங்கள்லாம் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நாமங்கள் சொல்லலாம். சொல்லும்போது பலவித நாமங்கள் சொல்லலைனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே நமக்கு அத்தனை வியாதிகளும் போகிறதான், துர்பிக்ஷங்களாம் போகிறதான், கவலைகள் போகிறதான், அத்தனையும் போகிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் மந்திரோபதேசம் பண்ணிட்டு அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு எவ்வளோ முறை ஜபம் பண்ண முடியுமோ 10, 100, 1000 எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணாலே நமக்கு எல்லாமே போகிறதுங்கிற விசேஷமாக. அங்கே திருடன் இருக்க மாட்டான். அங்கே என்னெல்லாம் இருக்குன்ற சாஸ்திரத்தில் துர்பிக்ஷம் வியாதி இருக்காது, துர்பிக்ஷம் ஏற்படாது, திருடன் இருக்க மாட்டான். அதனால் வாசல் எல்லாத்தையும் போட்டு போகலாம், திருடெல்லாம் வரமாட்டான், பயந்தடிச்செல்லாம் போகணும். இப்போ பார்த்தா ரோட்டில் போகும்போது எல்லாரும் என்ன சாமான்கள்லாம் நிறையா ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது. ஐஸ்வர்யங்கள்லாம் தங்கம் வெள்ளி எல்லாம் நிறையா வைடூரியம் எல்லாம் என்ன எங்கே இருக்குது, பேங்க் லாக்கரில் இருக்குது. ஏன்னா பயம், திருடர் பயம் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கோசரம் வச்சுருக்கோம். அப்படிலாம் அங்கே இருக்க மாட்டேன். அந்த அஷ்டாட்சர மந்திரம் சொன்னால் என்ற சாஸ்திரம் சொல்லதான். ஆயர்பாடிகளோ அந்த மந்திரத்தில் சித்தி பெற்ற பெண்கள் பலர் இருக்க ஏன் மழை பெய்யாது. ஆனால் மழை பெய்யாமல் இருக்குமாங்க. அதனால் மும்மாரி பெய்யுன்னா மழை பெஞ்சு தான் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் நிறையா பேர் வந்து இந்த அஷ்டாட்சர மந்திரத்தினால் சித்தி பெற்றிருக்காளாம். அந்த அஷ்டாட்சர மந்திரம் சொல்லத்தினால இதெல்லாம் நடக்கும். அதனால் இது மாத்திரம் இல்லாமல் அவள் மழை பெய்யும்னு ஏன் பெய்யாது, நிச்சயமாக பெய்யும். அதுதான் சொல்லலாம், அங்கே அறுதிட்டு சொல்லுகிறாளுங்க. அதனால் ஆயர்பாடியில் இந்த மந்திரத்தை சித்தி பெற்ற பெண்கள் இருக்கும்போது ஏன் மழை பெய்யாது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர்பாடி நாங்கள் லம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யணும். ஓங்கு பெரும் சின்னல் ஊடுகையில் எப்படி இருக்குன்னு கேட்டால் பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள். அந்த ஆயர்பாடியை பற்றி அங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை பற்றி விசேஷமாக அனுபவிக்கிறான். திருமங்கை ஆழ்வார் அனுபவம் போது அன்றாட மத ரீதியில் அங்கே அனுபவிக்கும் போது முக்கியமான விஷயம் என்ன, ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடணும். அதுதான் இங்கே சப்ஜெக்டே. அதை பற்றி வாமனாவத திருவிக்கிரமாதாரத்தை பற்றி பேசியாச்சு. அதோட மாத்திரம் இல்லாமல் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பையும் பற்றி பேசுகிறாளாம். அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி பெண்களோட பெருமைகளை பற்றி பேசுகிறாளாம். அப்படிப்பட்ட அங்கே இருக்கிறவெல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டால் அஷ்டாட்சர மந்திரத்தை அவெல்லாம் ஜபிச்சுன்னு இருக்கா. அதனால் அஷ்டாட்சர மந்திரம் தெரிஞ்சவர்கள்லாம் இருக்கா. அதனால் அப்படிப்பட்ட சித்தி பெற்ற பெண்கள்லாம் நிறையா பேர் இருக்கா. அதனால் அந்த பெண்கள்லாம் இருக்கும்போது அந்த மழை வேண்டும் போது ஏன் மழை பெய்யாமல் இருக்கும், வேண்டியதை தரக்கூடியவன் அந்த எம்பெருமான், அந்த ஸ்ரீமன் நாராயணன். அந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த மந்திரத்தினால ஏன் மழை பொழியாது அப்படிங்கிறது சொல்லலாம், மறுதியிட்டு சொல்லலாம் இங்கே. அதனால் ஆயர்பாடி பெண்களில் இருக்கக்கூடிய சித்தி பெற்ற பெண்கள் மழையை கேட்கும்போது மழை நிச்சயமாக பெய்யும். அவள் மழை எதுக்கு கேட்குறான்னு கேட்டால் அங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையாக அங்கே மழையை வேண்டுகிறார்களாம். ஏன்னா ஆயர்பாடியில் இருக்கிறவாள்லாம் மற்ற விசேஷமாக அங்கே அந்த மாதிரி சமர்த்தியாக அங்கே எல்லாம் பண்ணியிருக்கா இல்லையா. அதனால் அவர்கள் பொருட்டு மழையை வேண்டுகிறாளாம். அதனால் விசேஷமாக இந்த பாசுரத்தை முடித்து அது உட்பொருளாக முதல்ல பார்த்தா அஷ்டாட்சரம், முதல்ல அஷ்டாட்சரம், 2 துவயம், 3வதாக சர்மஸ்லோகம். இந்த 3ஐயும் தாரகம், போக்கியம், போஷகம் என்று சொல்லலாம் இந்த பாசுரத்திலே. அதனால் அன்னம் முதலியன தாரகம், பால் முதலியன போஷகம், சந்தனம் முதலியன போக்கியம். அதனால் இங்கே விசேஷமாக அனுபவிக்கும் போது அஷ்டாட்சரம், 2 துவயம், 3வதான சர்மஸ்லோகம், 3ஐயும் தாரகம், போக்கியம், போஷகம் சொல்லலாம். 3க்கும் என்னென்ன தாரகம்னு முதலியன அன்னம் முதலியன தாரகம். தாரகங்கிறதுக்கோசரம் சர்மஸ்லோகம் ஒன்று, தாரகம் 3 அஷ்டாட்சரம்னு தாரகம், போக்கியம்னா துவயம், 3வது போஷகம், பால் முதலியன போஷகம், சந்தனம் முதலியன போக்கியம்.
நாமும் பசுக்கொப்பான ஆச்சாரியர்களிடத்திலிருந்து ஞானப்பாலை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா இல்லையா, ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் உட்காந்து அவர்கிட்டேருந்து உபதேசம்லாம் கேட்டுக்கணும், காலக்ஷேபங்கள்லாம் பண்ணணும், ஆச்சாரியர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணணும். நிறையா பேர் காலக்ஷேபங்கள்லாம் சொல்லா இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் தான் முக்கியம். அவள்கிட்டேருந்து நம்ம காலக்ஷேபம் கேட்குறது தான் உத்தமமான காரியம். கேட்டால் நமக்குன்னு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட காலக்ஷேபம் கேட்கணும். அவள்லாம் பசுக்கொப்பான ஆச்சாரியர்களுக்கு ஞானப்பாலை அறிந்து கொள்ள வேண்டும். அவள்லாம் பசுக்கள் எப்படி இருக்கோ அப்படி பசுக்கள்லாம் பாலை பொழிவது போல் அவள்லாம் நமக்கு அந்த ஞானத்தை பொழிவார்கள். அதனால் அவர்களுக்குள்ள வாத்சல்யம் முதலியான குணங்களை அறிந்து என்னென்னா பயப்படுவாள். ஆச்சாரியர்கள்ட்ட சில பேர்லாம் போகிறதுக்கு பயப்படுவாள், சில பேர்லாம் ஆச்சாரியர்கள்ட்ட போய் உட்காந்து சகஜமாக இருப்பாள். அந்த பயம்லாம் இருக்கணும், மரியாதை. பயங்கிறது என்ன, ஒரு மரியாதை. அதனால் அது மாத்திரம் இல்லாமல் வாத்சல்யம், ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா நிறையா ஆச்சாரியர்கள்ட்ட நம்ம போகிறோம், அவள்லாம் நம்ம என்ன பண்ணுவாள், கூட உட்காந்து வச்சு நமக்கு ஹிதமான விஷயங்கள்லாம் சொல்லுவாள். ஹிதமான விஷயங்கள்லாம் நல்ல சத் விஷயங்கள்லாம் சொல்லுவாள். அதனால் வாத்சல்யமாக இருப்பாள், அன்பாக இருப்பாள். அதனால் அவள்லாம் பார்த்தாலே ஒரு பயங்கரவாதிகளை மாதிரிலாம் இருக்க மாட்டான். ஆச்சாரியர்கள் அவள் அவள்லாம் ஒரு வாத்சல்யமாக நமக்கு இதமாக கூட உட்காந்து வச்சு அனுகிரகம்லாம் பண்ணக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் அவர் உபதேசம் அர்த்தத்தை பெற வேண்டும் என்று விசேஷமாக இங்கே இந்த பாசுரத்தை ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் லம்பாவைக்கு சாற்று நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுவேலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரும்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரத்தில் ஆழிமழை கண்ணா என்று ஆரம்பித்து அந்த பச்சனை தேவன்கிட்ட சொல்லலாம் மழையெல்லாம் எப்படி பெய்யணும் என்ன. இங்கே பாசுரத்தில் சொல்லும்போது அஷ்டாட்சர மந்திரம் ஜபங்கள்லாம் பண்ணக்கூடிய சித்தி பெற்ற பெண்கள்லாம் இங்கே இருக்கும்போது ஏன் மழை பெய்யாது என்று அறுதிட்டு கூறும்போது அவள் இந்த பச்சனை தேவன்கிட்ட போய் இப்படியெல்லாம் மழை பெய்யணும் கேட்குறாளாம். எதுக்கோசரம் மழை பெய்யணும்னா இங்கே ஆயுர்பாடி சமத்தியாக இருக்கணும், அவளுக்கு வேண்டியதெல்லாம் நம்மளால் என்ன பண்ணணும்னா விரதம் இருக்கும்போது மழையெல்லாம் பெய்யணும். மழை பெய்யும் போது அவளுக்கு ஒரு நன்றி தெரிவித்தலாக இருக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த ஆழிமழை கண்ணா என்ற பாசுரத்திலே அவள் கட்டளை இடுகிறார்கள். பர்ஜன தேவன் காத்துருக்கானாம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் சித்தி பெற்ற பெண்கள்லாம் இருப்பதனாலே ஆழிமழை கண்ணா கூப்பிடுறாளாம். ஆழிமழைக்கு அண்ணா என்று அனுபவிக்கிறாள். அதை நாம் நாளை பார்க்கலாம். திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே, பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே, 143 உரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியவே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.